அட பெட்டு வைக்கிறேங்க. இந்த மாரி சிக்கன் வறுவல் நீங்க சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. செய்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா டேஸ்ட்டு வேற லெவல்ல இருக்கும். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பேன்ல 2 ஸ்பூன் மல்லி விதை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க. இப்போ மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் இதோட சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விடுங்க. சிக்கன் நல்லா வதங்கினதும் இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆயிருக்கும். இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அரைச்சி வச்ச மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான சிக்கன் வறுவல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.